ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் முட்டை பொரியல் தான் நம்ம பண்ண போகிறோம். என்னென்ன இன்க்ரீடியன்ட் பார்த்துடலாம் வாங்க. பூண்டும் சீரகமும் தனித்தனியாக தட்டி வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் 3 முட்டை எடுத்துருக்கேங்க. நறுக்குன காலிஃப்ளவரை வெந்நீரில் போட்டு வச்சுருக்கேங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டுங்க. எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. கடுகு போட்டுக்கிறோம். கடுகு பொரியட்டுங்க. நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கி வரட்டுங்க. வெங்காயம், பச்சை மிளகாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டு அதையும் நல்லா வதக்கி விடணுங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த காலிஃப்ளவரையும் போட்டுடணுங்க. காலிஃப்ளவர் ஒரு வதக்கி விட்டுக்கணுங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கணுங்க. மஞ்சளும் காலிஃப்ளவரும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கலாம். காலிஃப்ளவர்லேயே தண்ணி இருக்குங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம இடித்து வச்சுருந்தோம்ல பூண்டும் சீரகமும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அது வேகட்டும். சிம்மில் வச்சுட்டே வேக விடுங்கங்க. ஒரு 10 மினிட்ஸ் கிளறி விட்டு வேக விடுங்க. தண்ணி நல்லா வற்றி வந்துடும். அது போக நம்ம காயுமே வெந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு பொடி சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கங்க. அப்புறம் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. லேஸாக கிளறி விடுங்கங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் முட்டை வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுருந்தோங்க. அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம காலிஃப்ளவர் எக் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.